ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு லேர்ன் ஹப் அண்ட் நான் உங்கள் எஸ்பிஆர். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறோன்னா, டுடேஸ் டெய்லி சேலஞ்ச் லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 961 n ரிப்பீட்டட் எலமெண்ட் இன் சைஸ் 2n அரே. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க, நம்ஸ் அப்படின்னு. இந்த நம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய லென்த் அப்படிங்கிறது வந்துட்டு 2 into n இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, n+1 யூனிக் எலமெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 2 3 3 அப்படின்னு சொல்லிட்டு 4 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அரேவோட சைஸ் வந்துட்டு 4. பட் இதில் n+1 யூனிக் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது இங்கே செக் பண்ணிங்கன்னா 1 2 and 3 3 யூனிக் எலமெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா, இதோட என்னோடைய வேல்யூ என்னவாக இருக்கும்னா 2ஆக இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த அரேவோட சைஸை டிவைடட் பை 2ன்னு போட்டிங்கன்னா அதான் வந்துட்டு உங்களுக்கு என்னோடைய சைஸ். அண்ட் இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டு மட்டும் n டைம்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகிருக்கும். அதாவது இந்த அரேவுடைய பாதி சைஸ்க்கு வந்துட்டு ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கும். அந்த எலமெண்ட் என்னவோ அதுதான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு 6 எலமெண்ட்ஸ் இருக்கா. இந்த 6 எலமெண்ட்ஸில் நமக்கு 2 வந்துட்டு 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளமை நம்மளால் நிறைய சொல்யூஷன்ஸ் வச்சு சால்வ் பண்ண முடியும். பட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ப்ராப்ளம் பார்த்தாலே நமக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் எல்லாம் தோணும், அதில் எது பெஸ்ட் சொல்யூஷனோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமோட கோர் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எலமெண்ட் மட்டும் n டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கும். நம்ம இனிஷியலாக நமக்கு என்ன ஐடியா வரும்? ஸோ ஜஸ்ட் நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்ஸோட ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் எவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா நமக்கு இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 1 வந்துட்டு 1 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 2 வந்துட்டு 1 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, அண்ட் 3 வந்துட்டு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கா. இதில் இந்த அரேவோடைய n வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லென்த் டிவைடட் பை 2. இந்த அரேவோட லென்த் என்ன? 4. ஸோ 4/2 என்ன? 2. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஃப்ரீக்வன்சியுமே கண்டுபிடிச்சிட்டு அதில் என்ன ஃப்ரீக்வன்சி வந்துட்டு n வேல்யூ கூட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதில் 3 தான் வந்துட்டு இங்கே மேட்ச் ஆகுது. ஸோ நமக்கு ஆன்சர் வந்துட்டு 3. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஒரு சொல்யூஷன் வந்துட்டு நம்ம பார்த்தோன்னே கொடுக்கலாம். பட் இந்த சொல்யூஷன் வந்துட்டு ஒரு நல்ல சொல்யூஷனான்னு கேட்டிங்கன்னா, எஸ், இட் இஸ் எ குட் சொல்யூஷன். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த அரேவை ஒரு டைம் தான் ஐட்ரேட் பண்ணுவோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது O of n இருக்கும். அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இதுதான் வந்துட்டு நமக்கு இங்கே பிரச்சனை. இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த ஃப்ரீக்வன்சி இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஹேஷ் மேப் வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா O of n இருக்கும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி இது வந்துட்டு ஒரு நல்ல சொல்யூஷன் தான். இதை விடவும் நம்மளால் எஃபிஷியண்ட்டாக இதை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வேறு என்ன சொல்யூஷன் யோசிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இங்கே ரிப்பீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த எலமெண்ட் நமக்கு ரிப்பீட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளால் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட முடியும். லீட் கோட்லேயே நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமுக்கு வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரே நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த அரேயில் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மெத்தட் வச்சு நம்ம இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாமா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த அரேவை நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டை வந்துட்டு ஐட்ரேட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் 1 கிட்ட வரேன். 1 வந்துட்டு செட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். 1 வந்துட்டு இந்த செட்டில் இல்லை. ஸோ இந்த செட்டில் நான் 1 வந்துட்டு ஆட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன? 2. 2 இந்த செட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். 2 இல்லை. ஸோ 2வை ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் 3 இருக்கா? நெக்ஸ்ட் எலமெண்ட் 3. 3 இங்கே செக் பண்ணும்போது 3 கிடையாது. ஸோ 3யை நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக இன்னொரு எலமெண்ட் கிட்ட வரேன். இப்போது இந்த 3 இந்த செட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போது இந்த இடத்துல ஒரு ரிப்பீட் எலமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோமா? ஸோ அப்போது நம்ம இந்த லூப்பை பிரேக் பண்ணி நம்ம ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை, இப்போ இதுக்கு ஐன்னு ஒரு பேர் வச்சுட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஐயை மட்டும் நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ இது ஒரு எஃபிஷியன்ட் சொல்யூஷன் தானேன்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது ஒரு எஃபிஷியன்ட் சொல்யூஷன் தான். இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி O of n இருக்கும். இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியுமே O of n தான் இருக்கும். இந்த ப்ராப்ளமை நீங்கள் ஹேஷ் மேப்பை வச்சு சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹேஷ் செட்டை வச்சு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்பவுமே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கான கோடிங்குமே நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன வேணும்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு ஒரு செட் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ இங்கே நான் வந்துட்டு C அப்படிங்கிற ஒரு செட்டை வந்துட்டு நான் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன், எம்டி செட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு எலமெண்ட்டை நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் n in nums. இப்போ என்ன பண்ணணும், இஃப் n in C. இந்த செட்டில் n ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். இங்கே n ஆப்ரேட்டர் வந்துட்டு O of n டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குமே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, செட்டை பொறுத்த வரைக்கும்
இந்த இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா செட் வந்துட்டு இன்டர்னலாக ஹேஷ் டேபிள் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதால இந்த ஆப்ரேஷன் இங்கே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ சப்போஸ் இந்த எலமெண்ட் செட்டில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம இது டூப்ளிகேட் எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக இந்த எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தெரியும் நமக்கு கொடுத்துருக்கிற இன்புட்டில் வெறும் ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும்தான் n டைம்ஸ் ரிப்பீட் ஆக போகுது அப்படின்னு. ஸோ சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதை செட்டில் ஆட் பண்ணிடலாம். ஸோ seeing.add of n. ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ இது ரன் ஆயிடுச்சு. தென் சப்மிட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது சப்மிட் ஆயிடுச்சு. இட் இஸ் அன் எஃபிஷியன்ட் சொல்யூஷன். பட் இதையுமே நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாமல் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸை வச்சு இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்த ஹேஷ் மேப்பாக இருக்கட்டும், இல்லை செட்டு வச்சு நம்ம பண்ணதாக இருக்கட்டும், ரெண்டுமே நம்மளால் ஓரளவுக்கு யோசித்து பண்ணிட முடியும். இந்த சொல்யூஷன் கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். இதை நம்ம எதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம்னா பீஜின் ஹோல் பிரின்சிபல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது மேத்தமெட்டிக்ஸில். ஸோ அந்த டெக்னிக் வச்சு நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். பட் நான் இங்கே பீஜின் ஹோல் பிரின்சிபல் சொல்லி இதை ஒரு மேத்தமெட்டிக்கல் கிளாஸ் மாதிரி ஆக்க விரும்பலை. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு இன்ட்யூஷன் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். அது எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா இந்த எலமெண்ட்ஸோடைய அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இங்கே பண்ண போகிறோம். இந்த அரேவே நம்ம எடுத்துப்போமே. இந்த அரே சார்ட்டடாக இருக்குது. இந்த அரேவுடைய ஒரு ஹாஃபை வந்துட்டு ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் எடுத்துகிறோம் அண்ட் இன்னொரு ஹாஃப் வந்துட்டு மற்ற எலிமெண்ட்ஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணிடும். இதை வந்துட்டு நீங்கள் எந்த இன்புட்டுக்கு வச்சு பார்த்தாலுமே இதே மாதிரி தான் இருக்கும் ஷார்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. பிகாஸ் இதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு எலிமெண்ட் n டைம்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகிருக்கும். n அப்படிங்கிறது என்னது? இந்த லென்த்தோடைய பாதி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே ஒரு இன்ட்யூஷன். இதை வச்சு தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த அரேவை நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸை நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். 1 and 2, அதுக்கப்புறம் 2 and 3, அதுக்கப்புறம் 3 and 3. இந்த மாதிரி எலமெண்ட்ஸை நான் செக் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு எலமெண்ட் இருக்கா, இது ரெண்டுமே ஈக்குவலாக செக் பண்ணுவேன். இங்கே கிடையாது. 2 and 3 ஈக்குவலாக கிடையாது. 3 and 3 ஈக்குவலாக எஸ். அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எலமெண்ட்டை நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸ் ஈக்குவலான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும். ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு கேஸை இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் வச்சு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் பக்கத்தில் இல்லை, இது ரெண்டுக்குமே நடுவில் ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோம். இன்பிட்வீனில் ஒரு எலமெண்ட் இருக்குது. இப்போ இந்த கேஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் 2 அப்படின்னு வந்துட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது ஒரு எலமெண்ட் விட்டு 1 and 2 செக் பண்ணுவேன். அண்ட் தென் 3 and 3 நான் இங்கே செக் பண்ணுவேன். ஸோ 1 and 2 எலமெண்ட் ஈக்குவலாக கிடையாது. 3 and 3 ஈக்குவலாக எஸ். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுன்னா ஒரு எலமெண்ட் விட்டு 1 ரிப்பீட்டட், இன்பிட்வீனில் ஒரு எலமெண்ட் அண்ட் தென் ரிப்பீட்டட் எலமெண்ட். இந்த கண்டிஷன் வச்சு நான் இங்கே செக் பண்ணுவேன். அண்ட் சப்போஸ் இந்த தேர்ட் கேஸ் பாருங்களேன். இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லாஸ்ட் எலமெண்ட் என்னவோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் எலமெண்ட் என்ன 3, அதனால் நம்ம இங்கே 3 வந்துட்டு நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணுவேன். நீங்கள் இதே கேஸை நீங்கள் எந்த இன்புட்டுக்கு நீங்கள் செக் பண்ணாலுமே இந்த 3ல் ஏதோ ஒரு கண்டிஷனில் வந்துட்டு நமக்கு ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன் அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் கண்டிஷன் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சப்போஸ் இன்பிட்வீனில் ஏதோ ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு விஷயத்தை கேட்கலாம். ஸோ 1 2 இப்படி ஒரு அரே இருக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த அரேவோடைய லென்த் வந்துட்டு ஈவனாக இருக்கும். அதாவது 2 times of n இப்படி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆட் இன்டீஜர். ஸோ இந்த மாதிரியான கேஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் நமக்கு இந்த இடத்துல ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று அது ஹாஃப் ஆஃப் த அரேவாக வந்துட்டு கவர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் வந்துட்டு அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுவும் இல்லைன்னா ஒரு எலமெண்ட் விட்டு ஒரு எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுவுமே இல்லைன்னா தேர்ட் பாசிபிள் கேஸ் ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த சொல்யூஷனை நம்ம எப்படி கோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுக்கு நமக்கு எந்த விதமான வேரியபிள்ஸுமே தேவை கிடையாது. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் I in range of len of nums -2. இங்கே நான் -2 போடுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஒரு எலமெண்ட் விட்டு 3 எலமெண்ட்ஸை சேர்த்து கம்பேர் பண்ணுவேன். ஸோ அதனால் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் 2 எலமெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுமா. ஸோ nums of I equals to nums of I + 1 இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன்.
அண்ட் செகண்ட் கண்டிஷன் அப்படி இல்லைன்னா ஒரு எலமெண்ட் விட்டு ஒன்று நம்ஸ் ஆஃப் I ஈக்குவல்ஸ் டு நம்ஸ் ஆஃப் I ப்ளஸ் 2. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா நம்ம ஏன் இங்கே -2 போட்டோன்னு சொல்லிட்டு? ஏன்னா அரேயில் நம்ம ஒரு இடத்துலேருந்து +2 வரைக்கும் செக் பண்ணுறோம். அதனால் நம்ம இங்கே -2 வந்துட்டு ஆட் பண்ணுறேன். நமக்கு ஒரு டூப்ளிகேட் எலமெண்ட் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் நம்மளோட எலமெண்ட்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுவோமா. ஸோ ரிட்டர்ன் நம்ஸ் ஆஃப் I. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நாம் என்ன சொன்னோம், இந்த ரெண்டு கண்டிஷன்லேயுமே அந்த எலமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணல அப்படின்னா லாஸ்ட் எலமெண்ட், அதாவது நம்ஸ் ஆஃப் -1, இந்த லாஸ்ட் எலமெண்ட்டு தான் வந்துட்டு நம்மளுடைய ஆன்சராக இருக்க முடியும்னு சொன்னோம். ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரன் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணுறேன். ஸோ இது சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா லேர்ன்ஹப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். பாய் எவ்ரி ஒன்.